கைஸ் ஒன்று சொல்ல மறந்தேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெடுக்குநாரி மலைக்கும் போகிறோம். கைஸ் நாவக்குழி பகுதியில் அமைந்துள்ள சிவபூமி திருவாசூர் அரண்மனைக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 108 சிவலிங்கங்கள் இருக்குது. உள்ளே பார்க்கலாம் இந்த இடம் என்னமா இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் சிவராத்திரி. இன்றைக்கு நிறைய நிகழ்வுகள் இங்கே நடக்க இருக்குது. இன்றைக்கு காலமே இந்த இடத்துல என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். அந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க நிறைய பேர் கடைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா தற்காலிக கடைகள் தான் இன்றைக்கு மட்டும் தான் போட்டிருப்பாங்க பாருங்க சொல்லி. சரி நாங்கள் தொடர்ந்து போக முடியும். தொடர்ந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் தொடர்ந்து போகலாம் காய்ஸ். வெளியே பாருங்க பொலிசார் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. நாங்கள் முன்னால் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் பிள்ளையார் வீட்டு இருக்கிறார். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நந்தி, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான். வா எவ்வளோத்துக்கு இந்த இடம் அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பாருங்க நவக்கிரகங்கள் வச்சிருக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து கொண்டு வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா நந்திக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க. ஆடக்கூடிய மாதிரி சின்னாக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களை 108 சிவலிங்கங்கள் அமைத்து வச்சிருக்கிறோம். எல்லாருமே தொடர்ந்து சிவலிங்கத்துக்கு தண்ணி ஊற்றுறாங்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காலம் ஒரு 6 மணி இருக்கும். எவ்வளோ பேர் இந்த இடத்துல கூடி நிற்கிறாங்க. இதில் கருங்கல்லால் தீரண்ட அமைப்பில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கட்டிடங்கள் அமைத்து வைத்திருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை வைத்து இவ்வளோத்துக்கு அழகாக இந்த இடம் சொல்லி பாருங்க. தொடர்ந்து தண்ணி சொல்லி கொண்டு போகிற காணக்கூடிய இருக்குது. தொடர்ந்து மக்கள் தண்ணி ஊற்றி கொண்டிருக்காங்க. இந்த கோயிலுன்ற இன்னும் ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கங்கள் எல்லாமே கருங்கல்லால் அமைத்து வச்சிருக்காங்க. சின்னாக்கெல்லாம் பாருங்க ஏடியாய் வலிக்கிட்டு வந்துருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்து கொண்டு இருக்குது. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல தண்ணி ஊற்றுறதுனா காணக்கூடிய மாதிரி இருக்குது. பாலெல்லாம் ஊற்றுறாங்க காய்ஸ். தொடர்ந்து சும்மா மழை பெய்து கொண்டு இருக்குது. அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா பலத்தை காற்று வீசி கொண்டது. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் தண்ணி அள்ளி கொண்டு போய் வாக்குறதுனா காணலாம். I
ஒவ்வொரு லிங்கங்களுக்கு மேலேயும் மணி தொங்க விடப்பட்டிருக்குது. அதை தொடர்ந்து ஆக்கள் மணி அடித்துட்டு போக காணலாம். முன்னால் உள்ள லிங்கத்தை பாருங்க, அதில் இவ்வளவுக்கு அழகாக நாகம் படம் எடுத்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா முன்னாலேயே நந்தி காணக்கூடியமாக இருக்குது. இந்த உட்ராட்சம்லாம் போட்டு அழகாக இன்றைக்கு இந்த லிங்கம் காட்சி இருக்கிற காணக்கூடியமாக இருக்குது. தொடர்ந்து மழை பெய்து ஒன்று இருக்குது. பக்தர் அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கு மேலே தண்ணி ஊற்றி கொண்டு நான் இருக்குது. ஓகே சார், இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஏன்னா நம்ம உள்ளுக்கு போய் ஒவ்வொரு லிங்கங்களையும் நம்ம வீடியோ எடுக்கிறது வெளியாக இருந்து எங்களை எடுக்க சொல்லுங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கெல்லாம் போய் என்னால் ஒழுங்காக காட்ட முடியல. ஓகே சார், இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். யாருக்காச்சும் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றவங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய் கைஸ். ஒன்று சொல்ல மறந்தேன், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெடுக்குநாரி மலைக்கும் போகிறோம். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. நாங்கள் தொடர்ந்து வெடுக்குநாரி மலையும் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம்.